உலகெங்கிலும் வாழும் தமிழ் மக்களுக்கு சமரனின் பேரன்பு வணக்கங்கள். இன்றைக்கி ரொம்ப வருத்தமான ஒரு நாள் தான். கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம், இந்த பாக்கெட் சாராயம் குடித்து கிட்டத்தட்ட ஒரு 35 பேர், இதுவரைக்கும் அந்த தகவலின்படி 35 பேர் இறந்துருக்காங்க. ஓகே, இந்த சம்பவம் எப்படி நடந்துச்சு அப்படிங்கிற உண்மை பின்னணி மக்களுக்கு தெரியணும் இல்லையா? ஸோ அதன்படி பார்த்திங்கன்னா, நேற்றுக்கு முன்தினம் சுரேஷ் அப்படிங்கிற ஒருத்தர் இறக்குறாரு கள்ளக்குறிச்சியில். சரிங்களா? அவர் எதனால் இறந்தார் அப்படிங்கிற தகவல் வெளியே போகிறதுக்கு முன்னாடியே அவருடைய இறப்புக்கு போனவங்க எல்லாருமே அந்த இடத்துல கள்ளச்சாராயம் வாங்கி குடிக்கிறாங்க. பாக்கெட் சாராயம் விற்கப்படுது, டோர் டெலிவரி பண்ணுறாங்க. பைக்கில் டோர் டெலிவரி பண்ணுறாங்க. அந்த வீடியோ ஆதாரமும் நம்மகிட்ட இருக்குது. ஸோ பைக்கில் டோர் டெலிவரி பண்ணி அங்கே இருக்கவங்க எல்லாருமே அதை குடிக்கிறாங்க. சாவுக்கு போனவங்க இவங்கெல்லாம், அந்த சுரேஷ் அப்படிங்கிறவர் மரணத்துக்கு போனவங்க, இவங்கெல்லாம் அங்கே வாங்கி குடிக்கிறாங்க. அப்புறம் தான் தகவல் வருது, சுரேஷுங்கிறவரே அதுக்கு முன்னாடி அந்த சாராயத்தை வாங்கி குடிச்சிட்டு தான் இறந்துருக்காரு. ஸோ அந்த சாவுக்கு போன இவங்க எல்லாருமே அதையே வாங்கி குடிச்சிட்டு ஒரு என்ன சொல்கிறது, விவரம் இல்லாமல் போய் அந்த இடத்துல வாங்கி குடிச்சிடுறாங்க. குடிச்சிட்டு ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் எல்லாருமே போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகுறாங்க. அட்மிட் ஆகும்போது பலி எண்ணிக்கை அதிகரிச்சுட்டே வருது. அதுக்கப்புறம் தான் எல்லாருக்கும் தெரிய வருது இவங்க இந்த பாக்கெட் சாராயத்தை வாங்கி குடிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. இது தமிழ்நாட்டில் இந்த சம்பவம் முதல் முறையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அவங்க எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? தென் மாவட்டங்களில், தமிழ்நாட்டினுடைய தென் மாவட்டங்களில் பார்த்திங்கன்னா அது தொடர்ந்து நடக்கக்கூடியது தான். சரி, இதை கட்டுப்படுத்த முடியுமான்னு கேட்டிங்கன்னா கட்டுப்படுத்த முடியாது. ஏன் கட்டுப்படுத்த முடியாது? இப்போ இன்றைக்கி முதல்வர் சட்டப்பேரவையில் என்ன சொல்லியிருக்காரு, இரும்புக்காரம் கொண்டு அடக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா முடியாது. ஏன்னா கள்ளச்சாரம் விற்கிறவனே ஏதாவது ஒரு கட்சியை சேர்ந்தவனா தான் இருப்பான். சரிங்களா? ஒன்று. சரி, அவன் கள்ளச்சாரம் விற்கிறான் அப்படின்னு பொதுமக்கள் போய் காவல்துறையிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணால் காவல்துறை பொதுமக்களை கூப்பிட்டு திட்டி விரட்டி விட்ருவாங்களே தவிர, இந்த கள்ளச்சாராயம் விற்கிறவனை கூப்பிட்டு அரெஸ்ட் பண்ணி அவன் மேலே கேஸை போட்டு உள்ளே தள்ளுவானா? மாட்டான். ஏன்னா ஆளுங்கட்சியை சேர்ந்தவனாக தான் இருப்பான். அது எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் சரி, அந்த கட்சியை சேர்ந்தவன் தான் அந்த கள்ளச்சாரம் வைக்கிறவனாக இருப்பான். அவன் காவல்துறையினுடைய உதவியோடு தான் அவன் அந்த வேலையை செய்வான். சரிங்களா? அதேமாரி எங்கேயாவது 1-2 காவல்துறையினர் உண்மையாக நேர்மையாக இருப்பாங்கள்ல, அவங்க கூப்பிட்டு அரெஸ்ட் பண்ணி வச்சாலும் இவனுங்க, அதாவது அதுதான் அந்த ஊரில் இருக்கக்கூடிய எம்எல்ஏ, கவுன்சிலரு, எம்பி வரைக்கும் இவனுங்க போவானுங்க. இந்த கள்ளச்சாரம் வைக்கிற அந்த கும்பல் இருக்கு இல்லையா, அவனுங்க எல்லாம் நல்ல சோர்ஸ்ஃபுல் பீப்புளாக தான் இருப்பான். சும்மா அது அட்ரஸ் தெரியாதவன்லாம் ஊருக்குள்ளே கள்ளச்சாரத்தை டோர் டெலிவரிலாம் பண்ண முடியாது. சரிங்களா? ஸோ இது இப்போ கூட இந்த இறப்பு சம்பவத்துக்கு எல்லா தலைவர்களும் அங்கே போகிறாங்க அப்படின்னா இது ஒரு அரசியல், அவ்வளவுதான். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் இந்த கண்டென்ட்டை அரசியலாக கன்வெர்ட் பண்ணி இதை எப்படி ஓட்டாக மாற்றலான்னு தான் பார்ப்பாங்களே தவிர, உண்மையாகவே அந்த குடும்பத்துக்கு ஒரு ஆறுதல் சொல்லணும் அப்படின்னா இவங்க என்ன பண்ணியிருக்கணும், இதுக்கு முன்னாடி நடந்த சம்பவத்தை அப்போ என்ன பண்ணியிருக்கணும், கள்ளச்சாராயத்தை முற்றிலும் ஒழிப்பதற்கான என்ன நடவடிக்கை எடுத்துருக்கணும் அதை எடுத்துருக்கணும். எடுத்தாங்களா? எடுக்கலை. மக்கள் நீங்கள் இதை புரிஞ்சுக்கணும். சரிங்களா? இதுக்கு முன்னாடி இதே மாதிரி சம்பவம் கள்ளக்குறிச்சியில் நடந்திருக்கு. அப்போ என்ன நடந்துச்சு, அப்போ என்ன காவல்துறை என்ன நடவடிக்கை எடுத்தாங்க, அப்போ இருந்த அரசு என்ன நடவடிக்கை எடுத்துச்சுன்னு நீங்கள் பாருங்கள். ஒன்றுமே நடந்திருக்காது. அந்த இறந்த நியூஸ் ஒரு 3 நாள் நியூஸில் வந்திருக்கும். அப்புறம் அந்த ஒரு 10 நாள் அந்த ஊரில் அதை பற்றி பேசியிருப்பீங்க. அதுக்கப்புறம் 1 மாதம் எல்லாம் சகஜ நிலைக்கு வந்திருப்பீங்க. திருப்பி அவன் வெளியே கள்ளச்சாராயம் விற்றுக்கிட்டு தான் இருந்திருப்பான். இதுதான் இனிமேவும் நடக்க போகுது. எந்த ஆட்சி வந்தாலும் ஆட்சியில் இருப்பவர்களுடைய கவுன்சிலரு, எம்எல்ஏ, கட்சி தொண்டை, இவனுடைய ஒப்புதல்களோ இவனுங்களுடைய அரவணைப்போ இல்லாமல் இந்த கள்ளச்சாராயம், இந்த போதை வஸ்துக்கள் இதெல்லாம் சென்னையிலையோ இருக்கட்டும், தமிழ்நாட்டில் இருக்கட்டும், எங்கேயுமே விற்க முடியாது. இங்கே இல்லை, இந்தியா ஓவரால் இந்தியான்னு சொல்கிறேன். ஓவரால் இந்தியாவிலே இந்த மாதிரி தொழில் செய்கிறவங்க எல்லாருமே கட்சிக்காரர்களுடைய பின்னணியில் தான் இருப்பாங்க. இதுக்கு நீங்கள் முற்றிலும் ஒழிச்சிட்டோம், இனிமேல் கள்ளச்சாராயம் தமிழ்நாட்டில் கிடையாதுன்னு சொன்னால் நம்பினா அவனோட பெரிய முட்டாள் வேறு எவனும் கிடையாது. அப்படி ஒருத்தர் சொல்கிறான்னா அவனோட அயோக்கியம் வேறு ஒருத்தன் கிடையாது. அதனால் மக்கள் நீங்கள் கொஞ்சம் தெளிவாக இருக்கணும். சரிங்களா? ஒரு விஷயம் நமக்கு செட் ஆகலைன்னு தெரிஞ்சால் அதை விட்டுறணும். அதாவது தமிழ்நாட்டிலேயே, அதாவது இந்தியாவிலேயே விதவைகள் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலம் எதுன்னு கேட்டால் தமிழ்நாடுன்னு சொல்கிறான். அப்போ குடும்பத்தின் மீது கொஞ்சம் கூட அக்கறையே இல்லாமல் அது கள்ளச்சாராயம்னு இவனுக்கும் தெரியுது, விற்கிறவனுக்கும் தெரியுது. அதாவது விற்கிறவன் தெரியாமல் விற்கலை, இதை குடித்தா நீ செத்துருவேன்றது அவனுக்கு தெரியும். ஆனாலும் அவன் விற்கிறான். வாங்கினா உனக்கு உடம்பு கெடுதல்னு உனக்கும் தெரியும், நீ வாங்கி குடிக்கிற. 2 பேருக்குமே மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் இந்த வேலையை செய்கிறீங்க. அப்புறம் வேறு வழி கிடையாது. நீங்கள் அரசியல்வாதிக்கு மேலே பழிய சொல்லி என்ன பிரயோஜனம்? நம்மக்கிட்ட தானே இருக்குது. அவன் ஒன்றும் வற்புறுத்தி விற்கலை, அவன் கொண்டாந்து விற்கிறான், நீ வாங்குற. சரிங்களா? அவன் விற்கிறதும் தப்பு, நீ வாங்கி குடிக்கிறதும் தப்பு. ஸோ என்ன கேட்டிங்கன்னா நான் என்ன சொல்லுவேன், திருப்பி அரசியல் காரணங்களுக்காக மக்கள் பலியாகாதீங்க. கொஞ்சம் தெளிவாக இருங்க. யாருக்கு ஓட்டு போடணுங்கிறத முடிவு பண்ணுங்க. இப்போ திமுக
ஆட்சி வர்றதுக்கு முன்னாடியே, அதாவது இந்த சென்ஸ் இந்த தேர்தலுக்கு முன்னாடி 40க்கு 40 வாங்குவோம்னு சொன்னாங்க. அதே மாதிரி 40க்கு 40 வாங்கினாங்க. ஆனால் அவங்களுடைய ஆட்சி இந்த கடந்த 3 ஆண்டு ஆட்சிகளில் நடக்காத அட்டூழியமே தமிழ்நாட்டில் கிடையாது. போதை வஸ்துக்கள் தொடங்கி, கஞ்சா தொடங்கி, கொலை தொடங்கி, பட்டு பகலில் நொட்டோரியஸ் கிரிமினல்ஸ் எல்லாம் ரோட்டில் இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. சட்டம் ஒழுங்கு சீர்கேடுன்னா அப்படி ஒரு சீர்கேடு. எதிர்க்கட்சிகள் அதை எதிர்க்கிறாங்க, அது அவங்களோட கடமை, அதை எதிர்த்துட்டு போகிறாங்க. ஆனால் மக்கள் நீங்கள் பாருங்கள் என்ன நடக்குதுன்றதை பாருங்கள். தினத்தோறும் செய்திகளில் நீங்கள் பார்க்குறீங்கல்ல, உங்கள் ஏரியாவில் உங்கள் வீட்டு பக்கத்தில் என்னென்ன சம்பவங்கள் நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியும்ல. அப்போ காவல்துறை செயல்படாமல் தானே இருக்குது. ஏன் காவல்துறை செயல்படலை? அப்போ காவல்துறை யாருன்ற கட்டுப்பாட்டில் இருக்குது. ஆனால் இந்த இடத்துல நீங்கள் ஒரு விஷயம் தெளிவாக புரிஞ்சுக்கணும். தமிழ்நாடு காவல்துறை வந்து மிகச்சிறப்பாக பணியாற்றக்கூடிய வல்லமை படைத்த ஒரு படை காவல்துறை. ஆனால் அவங்களால சரியாக செயல்பட முடியாமல் இருக்குது. அப்படி காரணம்னா காவல்துறை யாருனுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது? முதல்வனுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. ஸோ அவங்களால ஃப்ரீ ஹேண்ட் அவங்களுக்கு கொடுக்க முடியல. பிஜேபி தலைவர் அண்ணாமலை சொல்லுவார், காவல்துறைக்கு ஃப்ரீ ஹேண்ட் கொடுங்க, சுதந்திரமாக செயல்பட விடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது நடக்குதா தமிழ்நாட்டில்? கிடையாது. ஒருத்தன் ஒரு கொலை பண்ணுறான் அப்படின்னா அவன் பின்னணி யாருன்றது பார்க்குறான். அவன் எந்த கட்சியை சேர்ந்தவன் பார்க்குறான். அவன் ஆளுங்கட்சியை சேர்ந்தவனாக இருந்தால் அவனுக்கு லைனில் கவுன்சிலர் வராரு, எம்பி வராரு, எம்எல்ஏ வராரு. இதெல்லாம் ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியும். ஆனால் அவரால் ரொம்ப இன்டெப்த்தாக கட்சியில் நுழைஞ்சு பேச முடியாது. ஏன்னா கட்சியே இப்போ உதயநிதி அவர்கள் கட்டுப்பாட்டில் இருக்குது. உதயநிதி அவர்கள் கட்டுப்பாட்டிலையும் அண்ணன் சபரீசன் கட்டுப்பாட்டிலையும் இருக்குன்றதால சிஎம்மால் இப்போ ஒன்றும் பண்ண முடியாது. அவர்கிட்ட வந்து இந்த இரும்பு கரம் அப்படின்லாம் சொல்கிறாருல, அதெல்லாம் அவர்கிட்ட இல்லை, அதுக்கு மாறிடுச்சு எப்பயோ. அதனால் தமிழ்நாட்டு மக்கள் இனியும் தெளிவாக இருந்து ஒவ்வொரு தடவை வரப்போகிற இந்த 2020 தேர்தலில் கூட நீங்கள் தான் உங்கள் தலையெழுத்தை மாற்றிக்கணும். இல்லைன்னா திருப்பி நீங்கள் வெட்டுப்பட்டு தான் சாகணும். இப்படி கள்ளச்சாராயம், வெட்டு, வழிப்பறி, கற்பழிப்பு, பொண்ணை பெற்றவன் பூரா பயத்தில் இருக்கான். நீங்கள் தமிழ்நாட்டில் பொம்பளை பிள்ளையை பெற்றவன் பூரா பயத்தில் இருக்கான். ஆமாவா இல்லையா நீங்களே முடிவு பண்ணிங்க. கீழே கமெண்ட்டில் போடுறதுனால கமெண்ட்டில் போடுங்க, சரிங்களா? ஸோ தமிழ்நாடு ஒரு என்ன சொல்கிறது, மிகவும் அச்சத்திற்குரிய மாநிலமாக மாறிக்கிட்டு வருது. டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்க்கு பாதுகாப்பு கிடையாது. வயசான கிழவிங்க 70-80 வயசு வயதான மூதாட்டியர்களுக்கும் பாதுகாப்பு கிடையாது. குழந்தை 4 வயசு 5 வயசு குழந்தைக்கும் பாதுகாப்பு கிடையாது. அப்போ யாருக்கு தான் இங்கே பாதுகாப்பு இருக்குது? யோசிச்சு பாருங்கள். தமிழ்நாடு எவ்வளோ மோசமாக போயிட்டுருக்குன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். எல்லா ஊடகங்களும் எல்லா செய்திகளும் 100% உண்மையாக அவங்ககிட்ட கொண்டு வந்து சேர்ப்பாங்கன்னு நீங்கள் நினைக்காதீங்க. நான் ஏற்கனவே என்னோடய வீடியோவில் பதிவு பண்ணியிருக்கேன். ஊடகங்களுக்கு பின்னாடி ஒரு அஜெண்டா இருக்குது. அந்த அஜெண்டாவை பேஸ் பண்ணி தான் அந்த ஊடகம் செயல்படும். உண்மையை நீங்கள் தான் தெரிஞ்சுக்கணும். மக்களை எஜுகேட் பண்ணுற ஊடகம் தமிழ்நாட்டில் இருக்கான்னு கேட்டால் கிடையாது. ஒரு பத்திரிகையாளனா இதை எக்ஸ்போஸ் பண்ண வேண்டியது என்னோடய கடமை, சரிங்களா? இப்போ சவுக்கு சங்கரையும் உள்ளே தூக்கி வச்சாங்கன்னா, சவுக்கு சங்கர் வந்து ஒரு ஜேர்னலிஸ்ட்டாக ஒரு பத்திரிக்கையாளனா அவரோட கடமையை செஞ்சுருந்தால் அவரை தூக்கி உள்ளே வச்சுருக்க மாட்டாங்க. அவர் என்ன பண்ணிட்டார், தனிப்பட்ட முறையில் கேரக்டர் அசாசினேஷன் பண்ணுறது, ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறது, ஸோ இந்த மாதிரி ஒருமையில் பேசுறது, அதெல்லாம் தவறு. என்றைக்குமே சமூக வலைதளங்களில் அதெல்லாம் பண்ணக்கூடாது. நமக்கு ஒரு ஃப்ரீடம் இருக்குது அப்படிங்கிறப்போ அதை நேர்மையான முறையில் அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கான பாலமாக தான் இந்த சோஷியல் மீடியாவை பயன்படுத்தணுமே தவிர, ஒருத்தரை திட்டுறதுக்கோ வசைப்பாடுறதுக்கோ. சோஷியல் மீடியாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து கருத்து சொல்லலாம், கேள்வி கேட்கலாம், உங்களுடைய தகவலை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கலாம். ஆனால் தீர்ப்பு கொடுக்கக்கூடாது. ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்கறதுக்கான உரிமை நம்மக்கிட்ட கிடையாது, ஏன் பத்திரிக்கையாளர்களுக்கே கிடையாது, சரிங்களா? அதுக்கு தான் சட்டம் இருக்குது, ஜஸ்டிஸ் இருக்குது. அது ஒரு பக்கம் அது பெரிய கதைன்னு வச்சுங்க. எல்லாருக்கும் நியாயமாக தீர்ப்பு கிடச்சிட்டு தான் கேட்டிங்கன்னா அது கிடையாது. அது வேறு அடுத்த டாபிக், அது அப்புறம் போவோம். பட் சொல்கிறேன், சமூக வலைதளங்களில் ஒரு பத்திரிக்கையாளராக மட்டும் இல்லாமல் எப்படி இயங்கணுங்கிறது இதுதான் அடிப்படை விதி. அதுக்கேற்ற மாதிரி தான் நடந்துக்கணும். ஸோ இந்த கள்ளக்குறிச்சி மேட்டரில் ஒரு தீர்ப்பு கிடைக்கும், அரெஸ்ட் பண்ணுவாங்க, விற்றவங்களை அரெஸ்ட் பண்ணுவாங்களான்னு கேட்டிங்கன்னா நடக்கவே நடக்காது. இப்போது ஆட்சியரை உடனே நேற்று டிஸ்மிஸ் பண்ணுறாங்க. கள்ளச்சாராயம் விற்றதுக்கும் ஆட்சியருக்கும் என்ன சம்பந்தம்? கள்ளச்சாராயம் விற்றவன் கட்சிக்காரனாக தான் இருப்பான். அந்த கட்சிக்காரனையும் இந்த கட்சிக்காரனுங்க என்ன பண்ணுவானுங்க, ஆட்சியரே மிரட்டுவானுங்க. ஆட்சியர் போய் இது தப்பு, இது பண்ணாதீங்கன்னு சொன்னால் அவரையே மிரட்டுவானுங்க. அவர் வீட்டில் 2 கல்லை விடுவான், அவர் காரை பஞ்சர் ஆக்குவான், அவருக்கு கொலை மிரட்டல் விடுவான். ஆட்சியர் மனுஷன் தானே, அவர் என்ன பண்ணுவார்? ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, திமுக ஆட்சியரை டிஸ்மிஸ் பண்ணியிருக்காங்க. என் ஆட்சியரை கள்ளச்சாரம் விற்க சொன்னார். அதெல்லாம் கிடையாதுங்க. மக்கள்கிட்ட உண்மையை சொல்லணும். சொல்லுவாங்களா? இந்த ஊடகம் சொல்லுமா? சொல்லாது. அரசியல்வாதிகள் சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. அதனால் நீங்கள் கொஞ்சம் தெளிவாக புரிஞ்சிங்க என்ன மேட்ருங்கிறத ஊற்று கவனித்து பாருங்கள். இப்போ பாருங்கள், அடுத்த 3 நாளுக்கு இந்த கள்ளச்சார மேட்ரு அப்படி பரபரப்பாக இருக்கும். செத்தவன் வீட்டில் தான் துக்கம், மிச்சவங்க பூரா இந்த அரசியல் காரணங்களை பயன்படுத்திக்கிட்டு நியூஸை போட்டுக்கிட்டு சுற்றி திரிவானுங்களே தவிர யாருக்கும் ஒரு தீர்வு கிடைக்க போகிறது கிடையாது. இப்போ அந்த ஊர் மக்கள் சொல்கிறது என்னன்றதை கவனிச்சிங்களா? அவங்க என்ன சொல்கிறாங்க பாருங்கள். இதுக்கு முழு பொறுப்பு தமிழக அரசு தான் ஏற்கணும் அப்படிங்கிறாங்க. ஏற்பாங்களா? ஆளுக்கு வீட்டுக்கு 10 லட்சமோ 15 லட்சமோ இப்போ கொடுப்பாங்க எனக்கு தெரிஞ்சு. அதை வாங்கிக்கிங்க. நீங்கள் ஓட்டுக்கு காசு வாங்கி தானே ஓட்டு போடுறீங்க, இதையும் வாங்கிக்கிங்க. ஸோ இனி விதவைகள் வந்து இன்னும் தமிழ்நாட்டில் அதிகமாகிட்டு தான் போவாங்க.
கடவுள் நம்பிக்கை இல்லாத ஒரு கட்சியை தமிழ்நாட்டில் நீங்கள் ஆள்றாங்க அப்படின்னு சொன்னால் இங்கே சமத்துவம் எப்படி நிலைச்சிருக்கும்? நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நான் திமுக கட்சிக்கு எதிரானவங்களாம் கிடையாது. ஆனாலும் ஃபேக்ட்டு தான். உண்மையை நம்ம பேசி வாங்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கும். ஸோ இந்த கள்ளக்குறிச்சி சம்பவத்தில் சுரேஷுங்கிறவர் இறக்குறாரு. அதை தொடர்ந்து அந்த சாவுக்கு போன எல்லாருமே இன்றைக்கி 35 பேர் இறந்துருக்காங்க. இன்னும் சீரியஸாக பல பேர் இருக்காங்க. அடுத்து என்ன சுச்சுவேஷனுங்கிறது தெரியாது. இப்போதைக்கு இந்த தகவலை உங்கள்கிட்ட நான் பதிவு பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் நான் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான். உடல்நிலை சரியில்லாத வரைக்கும் தான், சரியாக இருக்க வரைக்கும் தான் நம்மளுடைய மனநிலை சரியாக இருக்கும். நம்ம நினச்சதை செய்ய முடியும், குடும்பத்தை பார்த்துக்க முடியும். எல்லாமே எதுவுமே ஒரு லிமிட்டு தான். அந்த அளவை நீங்கள் தாண்டினீங்க அப்படின்னு சொன்னால் யாரையும் காப்பாற்ற முடியாது. எந்த கடவுள் வந்தாலும் உங்களை காப்பாற்ற முடியாது. தனி மனித ஒழுக்கம் இல்லாத யாரையும் எந்த கடவுளாலையும் காப்பாற்ற முடியாது. அதை நீங்கள் புரிஞ்சுக்கிங்க. நன்றி.